Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான். அது என்ன அப்படின்னா இன்றைக்கி என்னோட இந்த ஒரு நாளில் என்னோட டயட் நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வெயிட்டை குறைக்கிறத விட கஷ்டமான விஷயம் குறைச்ச வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், நான் 1 மந்த் ஆச்சு என்னோடய ரொட்டீனை நான் ஸ்டாப் பண்ணி. என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஸோ சென்னையில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிடுச்சு. அப்புறம் ஊரில் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் என்னோட எந்த ஒரு ரொட்டீனுமே நான் ஃபாலோ பண்ணல, இன்க்ளூடிங் டயட்டு, வாக்கிங், யோகா, லைக் தட் எதுவுமே நான் பண்ணல. ஸோ என்ன ஆகும், நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு குறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெயிட்டு, அது எல்லாமே என்னாச்சு ஸ்லோவாக மறுபடியும் இப்போ ஒரு 1.5 கிலோ கிட்ட ஏறி இருக்கு. ஓகே, 1 கிலோ 1.5 கிலோலாம் கணக்காமா, என்னம்மா நீ ரொம்ப பண்ணுறியே, இதெல்லாம் நீ கண்டுக்காத, இதெல்லாம் கூட எப்படி ஏறாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு. ஏன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா அப்படின்னா அது டே பை டே மறுபடியும் பெரிய நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கிலேருந்து நான் என்னோடய ஃபுட் கண்ட்ரோலை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி என்னோட என்டையர் டேயில் நான் இது மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம இதுதான் சாப்பிடணும்னு ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஓகே ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஒன்றுனா எடுத்து அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நினச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரூட்டுன்றது 2 ஃப்ரூட்டு 2-3 அந்த குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்னென்னலாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ தட் நம்மளோட வெயிட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்னோட பிளான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபில் ஆல்ரெடி வெயிட் லாஸ் சேலஞ்ச் பற்றி நிறைய வீடியோஸ் சேலஞ்செலாம் எடுத்துருந்தோம், அதை பற்றின வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க, நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் இன்னும் சப்ஸ்கிரைப் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் பண்ணல அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்மளோட ஃபுட்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஃப்ரம் மார்னிங் டு நைட்டு வரைக்குமே இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொட்டீன் இது மட்டும்தான். என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நான் காலையிலே எந்திரிச்ச உடனே 1 ஸ்பூன் நெய் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிருக்கேன், க்ரீன் டீ குடிச்சிருக்கேன். இது வரைக்கும் அவ்வளோதான். இப்போ மணி என்ன ஆகுது, 9:30 ஆகுது. ஸோ இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிமேல் தான் பசிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நட்ஸு, பேரிச்சம்பழம், 3 முந்திரி அண்ட் 4-5 பாதாம். ஓகேவா? டேட்ஸ் மட்டும் நான் நிறைய எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு யூஸ்வலாக இனிப்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால நட்ஸு. ஓகேவா? அண்ட் இது என்னடா சோது கத்தலைக்கு இதையுமா சாப்பிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது என்னென்னா, இது ஆல்ரெடி நான் காலையிலே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி வரும் இல்லையா, அதை அது ட்ரெயின் ஆகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நான் அப்புறமா என்ன பண்ணுவேன்னா, இதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு, அது நல்லா நொங்கு கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அதை நான் மோர் அடித்து நல்லா ஒரு 2 சொம்பு மோர் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? மோர் அடித்து வச்சுக்குவேன். அந்த மோரில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இல்லை புதினா எது இருக்கோ அது, பச்சை மிளகாய் எதுவும் போட மாட்டேன். இத்தனோண்டு இஞ்சி லைட்டாக உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மோர் குடிச்சிக்கலாம். சூப்பராக இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி என் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஓகேவா? அண்டு 4 சப்போட்டா பழம், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அண்டு கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ். ஓகேவா? ஏன்னா குளிர்ச்சி இது அதிகம். ஓகே, அண்டு ஒரு கொய்யாப்பழம். அண்டு இது சாத்துக்குடி. சாத்துக்குடி ஜூஸாக தான் சாப்பிட போகிறேன். டைம் இருக்குது, சும்மா பொழுது போல் அப்படின்னா வேணால் ஃப்ரெஷ்ஷாக வேணால் சாப்பிட்லாம். மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸுமே அப்படியே தான் சாப்பிட போகிறேன். அண்ட் கேரட் 3 இருக்குது. அண்டு 4-5 வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் சாப்பிட்றது கொஞ்சம் கொலன்னு இருக்கும், கஷ்டம்தான், பட் நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? அது ரொம்பவே நல்லது. ஓகேவா? இவ்வளோ சாப்பிட்டாலே போதும் தான். அண்ட் இது எல்லாத்தையுமே எப்படின்னா, எனக்கு அப்போ பசிக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம டிஃபன், லஞ்சு, நைட்டு டின்னரு நம்ம ஃபுல்லாக சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ எப்பப்பெல்லாம் பசிக்குதோ அப்பப்பெல்லாம் இது ஒரு ஐட்டம் எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். அண்டு மோர் நம்ம குடித்தோம்னாலே நமக்கு பசி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும், நல்லா கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இது தட்டைப்பயிறு ஊற வச்சுருக்கேன். ஓகேவா? 4 கை போட்டு ஊற வச்சுருக்கேன், ஏன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம்ல, அதனால் இதை ஈவினிங் வேக வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிக்கலாம் வேணும்னா. நம்மளும் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா நம்ம பாவம் இல்லை, அதனால் ஒரு கிளாஸ் டீ குடிச்சுப்போம். இது சாப்பிட்டுட்டு டீலையுமே பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு நாட்டு சக்கரை போட்டு டீ தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், டீயோ காஃபியோ ஒரு நேரம் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு டயட்டு. ஓகேவா? இன்றைக்கி என்னோடய என்டையர் ஃபுட் பிளானை நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல.
இதுவே நமக்கு மோர் தென் எனஃப் தான். நம்ம இதுக்காக வந்து தட்டு நிறைய போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மில்லட்ஸ்லேருந்தே நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடச்சிடும். அண்டு நீங்கள் நிறைய பேருக்கு தோணலாம், என்னங்க இதுவே இது வந்து வாரத்தில் 7 நாளும் சாப்பிட முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம இதுவே சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் போக வேண்டியதாக இருக்கும், அங்கே புல்லு கட்ட வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ நமக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எப்போயாவது நமக்கு எப்போல்லாம் வெயிட் கொஞ்சம் ஏறுது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அந்த நார்மல் ஃபுட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து ஏறாமல் இருக்கும். அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கீங்க இல்லையா, அந்த வெயிட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறம் இந்த பெல்லில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். அண்ட் என்னோட வெயிட் வந்து இப்போது 59க்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் அவுட்லாம் விட்டதுனால பார்த்தீங்கன்னா 61.6 சம்திங் வந்துருச்சு. ஒரு 1.5 கிலோ ஏறி இருக்கு. ஸோ இது வந்து 2-3 டேஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மறுபடியும் வந்து என்னோட நார்மல் 59K வந்துடும். ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை, டேக் கேர், ஹேவ் எ ஹாப்பி டே.